நம்ம வந்துட்டு இந்த 3 ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டியூவல் ரோல் ஈவெண்ட், பர்ஸ்ட் ஈவெண்ட் இல்லை மர்ஜ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது. இல்லை வந்து டியூவல் ரோல் ஈவெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, தே ஆர் ஹெட் ஈவெண்ட் டு சம் ஆக்டிவிட்டி அண்ட் டெய்ல் ஈவெண்ட் டு சம் அதர் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து டியூவல் ரோல் ஈவெண்ட் வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு ஹெட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து டெய்ல் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டிக்கு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹெட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியுமே டியூவல் ரோல் ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இப்போ ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு டெய்லாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு வந்து ஹெட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்துட்டு டியூவல் ரோல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்து டெய்ல் ஈவெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு ஹெட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஈவெண்ட் வந்துட்டு ஹெட் ஈவெண்ட் இல்லை டெய்ல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஈவெண்ட் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு இடையில இருக்கிற ஈவெண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஏன்னு இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு இட் பிகம்ஸ் ஸோ இப்போ வந்து செகண்ட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஈவெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து டெய்ல் ஈவெண்ட்டாகவும் தேர்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து ஹெட் ஈவெண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ டெய்ல் ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா முடிகிற ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் ஈவெண்ட்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஈவெண்ட். ஓகேங்களா, இதுலேருந்து தான் இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இதில் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது பேர் தான் வந்துட்டு டியூவல் ரோல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஈவெண்ட்ஸ் எக்ஸப்ட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஈவெண்ட்ஸ் ஆர் டியூவல் ரோல் ஈவெண்ட். எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்துட்டு இனிஷியல் அண்ட் ஃபைனல் ரோல் ஈவெண்ட்டை தவிர இந்த எல்லா ஈவெண்ட்டுமே வந்துட்டு டியூவல் ரோல் ஈவெண்ட் தான். ஆல் ஈவெண்ட்ஸ் எக்ஸப்ட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ரோல் ஈவெண்ட்ஸ் ஆர் டியூவல் ரோல் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து பர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஆக்டிவிட்டிலேருந்து நிறைய நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்துட்டு எமர்ஜ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு செகண்ட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டிலேருந்து நிறைய நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு வெளியாகும், அது ஆரம்பிக்கும், எமர்ஜ் ஆகும். சொன்னீங்களா, இந்த எமர்ஜிங் தொடங்குறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. when more than one activity leaves from an event is known as burst event. இப்போ வந்துட்டு ஒரு ஈவெண்ட்லேருந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு வெளியே வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து பர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மர்ஜ்ட் ஈவெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து எல்லா ஈவெண்ட்டுமே வந்து அது ஒரு ஈவெண்ட்டில் எல்லா ஈவெண்ட்டும் ஜாயின் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு மர்ஜ்ட் ஈவெண்ட். இது ஒரு ஈவெண்ட்லேருந்து எல்லா ஈவெண்ட்டும் வந்து வெளியே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு பர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், டூ சம் ஆக்டிவிட்டீஸ் கன்வர்ஜ் இன் அன் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட்டில் எல்லா ஈவெண்ட்டுமே நிறைய செகண்ட் ஈவெண்ட், தேர்ட் ஈவெண்ட், எல்லாமே வந்துட்டு இந்த ஃபோர்த் ஈவெண்ட்டில் வந்துட்டு கன்வர்ஜ் ஆகிற பேர் தான் வந்துட்டு மர்ஜ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. when more than one activity is joined in an event is called as merged event. ஓகேங்களா, அதுக்கடுத்து an activity is the actual performance of a task. ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த டாஸ்க்கை வந்து ஆக்சுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டி இஸ் த ஒர்க் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் அன் ஈவெண்ட். ஸோ அப்போ வந்து ஆக்டிவிட்டி வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்து ஒர்க்கு வந்து ரெக்வயர் ஆகுது. அதாவது இதில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து தேவைப்படுது டு கம்ப்ளீட் அன் ஈவெண்ட். ஓகேங்களா, அது பேர் தான் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெக்வயர்ஸ் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஆக்டிவிட்டிக்கு தான் வந்து டைம் அண்ட் ரிசோர்ஸ் தேவைப்படும். ஆனால் ஈவெண்ட்டுக்கு வந்து டைம் அண்ட் ரிசோர்ஸ் தேவைப்படும். ஒன்லி டைம் வந்து இண்டிகேட் மட்டும் தான் பண்ணும். ஓகேங்களா, அதுதான். அதே வந்துட்டு ஈவெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சர்க்கிளாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஸ்கொயரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஈவெண்ட்டை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்கொயரில் இல்லைனா வந்துட்டு சர்க்கிளில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்டிவிட்டியை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆரோ மார்க்கில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அண்ட் எலமெண்ட் ஆஃப் ஒர்க் என்டைட்டில்ட் இந்த ப்ராஜெக்ட். அது ஒரு ஒர்க் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு ஒரிஜினலாக வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறதேவும் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து ஒர்க்கை வந்து பண்ணாது, அது வந்து ஜஸ்ட் இண்டிகேட் மட்டும் தான் பண்ணும். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்துட்டு டெய்ல் ஈவெண்ட் இல்லைனா ஹெட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்ல் ஈவெண்ட் அப்படிங்கிறது அந்த ஈவெண்ட்லேருந்து எல்லா ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிற பேர் வந்து டெய்ல் ஈவெண்ட்டு. இதே வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எல்லா ஈவெண்ட்டும் முடியுது அப்படின்னா அது பேர் ஹெட் ஈவெண்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்து டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு 7 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 7 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா பேரல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டென்ஸ் 2 or more activities that executes at same time. Activity happens simultaneously and independently to each other. அது என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியில் வந்துட்டு எல்லா ஈவெண்ட் ஒரு 2 ஆக்டிவிட்டி வந்துட்டு சைமல்டேனியஸாக நடக்கிறதுக்கு பேர் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு பேரல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ஸ் 2 or more activities that execute at same time. இப்போ வந்து ஒரு இப்போ பாருங்களேன், பார்பெண்டிங்கும் பிரிக் மேசனரியும் வந்துட்டு ஒரே டைமில் தான் நடக்கும், சைமல்டேனியஸாக நடக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் சைமல்டேனியஸாக நடக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி வந்துட்டு சைமல்டேனியஸாக நடக்கும். ஆக்டிவிட்டிஸ் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி அண்ட் இண்டிபெண்டன்ட்லி டு ஈச் அதர். அது ஒன்று வந்துட்டு இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணால் தான் இது ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லை இது எண்ட் ஆனால் தான் இது
எண்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். parallel activity contains 2 or more activities that execute at same time. Activities happen simultaneously and independently to each other. அதுக்கு பேர் தான் வந்துட்டு parallel activity அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சீரியஸ் ஆக்டிவிட்டீஸ். சீரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் ஒன் ஆஃப்டர் த அதர் இன் சக்சஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்ட் இன் ஒன் ஆஃப்டர் த அதர். ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டி, ஒரு ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் அடுத்த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அது பேர் சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி that have to be completed in sequence. ஆக்டிவிட்டீஸ் தட் ஹாவ் டு பி கம்ப்ளீட்டட் இன் சீக்வன்ஸ்க்கு பேர் தான் வந்துட்டு சீரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டி. அது என்ன அப்படின்னா ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டினா பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி, பிஃபோர் அனதர் ஜாப் ஹாஸ் பிகின். இப்போ வந்து ஒரு இந்த இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கீவேர்டு என்ன அப்படின்னா பிஃபோர் அப்படிங்கிறது வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டின்னு வரும். அதுக்கடுத்து ஆஃப்டர் அப்படின்னா வந்துட்டு சக்சீடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஆஃப்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வந்து சக்சீடிங், பிஃபோர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ப்ரெசீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ வந்து சி அப்படிங்கிற ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கணும். ஸோ இப்போ சிக்கு ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி வந்து எது? பி. ஓகேங்களா? அடுத்து பி அந்த ஆக்டிவிட்டி வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஏ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடந்திருக்கணும். ஸோ அப்போ பி என்ற ஆக்டிவிட்டிக்கு ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி என்ன? ஏ. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இப்போ டி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து நடந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து டி அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு எது வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி? சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இப்போ வந்து சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடந்திருக்கணும். அப்போ வந்து சிக்கு வந்து எது ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி? பி. அப்போ பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நடந்திருக்கணும். அப்போது பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு ஏ அப்படிங்கிறது ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி, டி அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு சி அப்படிங்கிறது ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? இந்த பர்ஃபார்ம் பிஃபோர் அனதர் டாஸ்க் ஹாஸ் பிகன். இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக முடிஞ்சு தான் இருக்கணும். அதுதான் வந்துட்டு ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ஸஸர் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ஆஃப்டர் அனதர் ஆக்டிவிட்டி, ஆஃப்டர் 3. ஓகேங்களா? ஸோ இப்போது சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு சக்ஸர் ஆக்டிவிட்டின்னு அப்படின்னா டி. அதுக்கடுத்து பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி சக்ஸர் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா சி. ஏ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி சக்ஸர் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா பி. ஓகேங்களா? அவ்வளோதான். சக்ஸர் ஆக்டிவிட்டி இஸ் அ டாஸ்க் விச் அக்கர்ஸ் ஃபாலோயிங் அ ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டி. அது வந்து சக்ஸர் ஆக்டிவிட்டி வந்து ப்ரொடியூசர் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் தான் வந்து வரும். அப்போது சக்ஸர் ஆக்டிவிட்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் அதர் ஆக்டிவிட்டி. அது பேர் தான் சக்ஸர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு ஸ்லாக் ஆர் ஃப்ளோட் வந்து கண்டிப்பாக வந்து 0வாக தான் இருக்கும். ப்ளஸ் இது வந்து லாங்கஸ்ட் பார்த்தா வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு ரிசோர்ஸையுமே வந்து எடுத்துக்காது. ஸோ நிறைய மாதிரி எந்த ரிசோர்ஸுமே வந்து கன்சியூம் பண்ணவே பண்ணாது. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கிறதுனால அது பேர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி அலாங்க கிரிட்டிக்கல் பார்ட் ஆஸ் கால்ட் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பிக்சர் பாருங்களேன், ஒரு நிமிஷம். இதில் 3 டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ ஏ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 days வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 days கம்ப்ளீட் ஆகும். அதே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா 25 days வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போது ஏ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து 30 days ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஏ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 30 days ஆகும், 30 நாள் ஆகும். ஆனால் பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி 28 days முடியும், சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி 25 days முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு அதிகமான நாள் தேவைப்படுது அப்படியும் அதுக்கு பேர் தான் வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைனா கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டியை தான் அந்த ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு மெயின் ஆக்டிவிட்டி. இதை வந்து டிலே பண்ணவே கூடாது. ப்ளஸ் இதை வந்துட்டு சூஸ் பண்ணுறது, இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான இது வந்து நம்ம கையில் கிடையாது. ஆனால் வந்து இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கும். ப்ளஸ் வந்து இன்னொரு இது வந்து இருக்குது. ஏன்னா அப்படின்னா அதில் வந்து ஸ்லாக் ஆர் ஃப்ளோட் வந்து 0வாக இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்துட்டு அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். தென் வந்துட்டு ஸ்லாக் ஆர் ஃப்ளோட் வந்து எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் டியூரேஷன் ஈக்குவல் டு 30 days. ஓகேங்களா? அதுக்கடுத்து பி இஸ் ஈக்குவல் டு 28 days அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 25 days. அப்போ வந்து ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஃப்ளோட் சியோட ஃப்ளோட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 5. ஓகேங்களா? இப்போது ஏ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து 30 days ஆகுது. அப்போ இந்த ஏ அப்படிங்கிற ஆக்டிவிட்டிக்கு ஃப்ளோட் என்ன அப்படின்னா வந்துட்டு 0 வரும். அதுக்கடுத்து பி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து 28 days இருக்கு இல்லையா? அதுக்கு ஃப்ளோட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 days வந்து வருது. ஸோ எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் என்ன அப்படின்னா 2 days. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 days ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ வந்து 30 days ஆகுது அப்படின்னா அதே வந்து பிக்கு வந்து 28 daysலேயே முடிஞ்சிருது. அப்போது எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் வந்து எவ்வளோ இருக்குது? 2 days வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சி அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வந்து 28 daysலேயே வந்து முடிச்சிருந்தாங்க. அப்போது அந்த 28 days முடிகிறாங்க அப்படின்னா
அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எவ்வளோ நாளில் முடியணும், 30 டேஸில் முடியணும். ஆனால் சி அப்படிங்கிற பாத்தில் போனோம் அப்படின்னா 25 டேஸ்லேயே முடிஞ்சிடும். அப்போ எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் எவ்வளோ, 5 டேஸ். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஃப்ளோட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகேங்களா, இதில் என்ன அப்படின்னா எந்த ஆக்டிவிட்டி வழியை வந்துட்டு போகும்போது அது அதிகமான டைம் எடுத்துக்கிட்டோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து ஃப்ளோட் எப்போவுமே வந்து 0வாக தான் இருக்கும். ப்ளஸ் இதுதான் வந்து ஆக்சுவல் டியூரேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. earliest completion time வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. இது மூலமாக தான் வந்து earliest completion time வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லாங்கஸ்ட் பாத்து. இதில் ஏதாவது டிலே ஆச்சுன்னா அந்த ப்ராஜெக்டோட ஃபினிஷிங் டைமில் கம்பல்சரி டிலே ஆகும். ஸோ தேர் ஷுட் பி நோ ஆர் ஜீரோ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 30 டேஸ் வந்து ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால அந்த பி அப்படிங்கிறது 28 டேஸில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 28 டேஸில் வந்து 28 டேஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போது 30 டேஸ்லேயே வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இந்த பி அப்படிங்கிற பாதையில் போகும்போது 28 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் எவ்வளோ இருக்குது, 2 டேஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ சி அப்படிங்கிறதுல வந்து போனோம் அப்படின்னா 25லேயே கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் எவ்வளோ இருக்குன்னா 5 டேஸ் இருக்குது. ஓகேங்களா, தட்ஸ் இட்.